வணக்கம். இது உங்கள் மூலிகையும் மருத்துவம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு லேகியம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சளி இருமல் தொல்லை பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும், சளியை எப்படி நம்ம முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு லேகியம் ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான பொருட்கள் நாங்கள் சளியை விரட்டுறதுக்காக, தொண்டையில் இருக்கிற கபத்தை சரி பண்ணுறதுக்காக, அதேமாரி நெஞ்சில் இருக்கிற கோழையை சரி பண்ணுறதுக்காக நம்ம முக்கியமாக மூலிகை சேர்த்து நம்ம ஒரு லேகியம் அரைக்க போகிறோம். இதில் என்னென்ன மூலிகை சேர்த்துருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். சித்திரத்தை, இது தொண்டைக்கு ரொம்ப நல்லது. இந்த சித்திரத்தை வச்சு நம்ம தொண்டையில் இருக்கிற இருமல் பிரச்சனை, இந்த சளியை சரி பண்ணுறதுக்கு இது முக்கியமாக யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா வால் மிளகு பயன்படுத்தியிருக்கோம். இது ஓமம், இது ஆனத்திப்புளி, இது அரிசி திப்புளி, இது பட்டை, சீரகம், நெல்லிக்காய் வற்றல் காஞ்ச நெல்லிக்காய் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கு வாங்கியிருக்கோம். தூதுவளை பொடி, தூதுவளை நாங்கள் பொடியாக வாங்கியிருக்கேன். இது கற்பூரவள்ளி பொடி, இது கடுக்காய், இது தாலி சாதி பத்திரி. நம்ம லேகியம் செய்கிறதுக்கு இனிப்புக்காக நம்ம பனங்கற்பொடி சேர்த்துருக்கோம். கண்டங்கத்திரி பொடி, இது மிளகு. ஸோ இதில் நம்ம இத்தனை மூலிகையை சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம ஒரிஜினல் தேன் நம்ம வாங்கியிருக்கோம். இது ஒரிஜினல் மலை தேன் நம்ம வாங்கியிருக்கோம். அது கூட நெய் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம லேகியம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மூலிகையெல்லாம் நம்ம பொடி பண்ணி வஸ்திரகாயம் பண்ணணும். ஸோ வஸ்திரகாயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேகியம் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி இதை வஸ்திரகாயம் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ பாவு காய்ச்சிட்டு பாவில் இந்த பவுடரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி லேகியம் கிண்டி எடுத்துக்கலாம். இந்த லேகியம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைனாக்கா, நான் முன்னவே சொன்ன மாதிரி சளி தொந்தரவு, இரும்பல், கோழை, இந்த பிரச்சனைகளுக்கு முற்றிலும் சரி செய்கிறதுக்காக நம்ம இந்த லேகியம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் இந்த வீடியோவை நம்ம எடுத்திருக்கோம். முதல்ல பனை வெல்லத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி தண்ணியில் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இந்த வெள்ளத்தை நிறைய மண்ணெலாம் இருக்கும், அதுலேருந்து நம்ம மண்ணெல்லாம் வடிகட்டி துணியில் தான் வடிகட்டணும். ஏன் துணியில் வடிகட்ட சொல்கிறேன்னாக்கா, துணியில் தான் மண்ணெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கும். அதனால் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த பனங்கற்பட்டிலாம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை துணியில் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாவு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது ஒரு நூல் பதம் வந்தால் போதும். நம்மளுக்கு ரொம்ப பாவு எடுத்து 2 நூல் 3 நூல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு நூல் பதம் பாவு இருந்தால் போதும். பாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா இந்த செஞ்சு வச்சு அரைச்சி வச்ச பவுடர் கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கிண்டணும், மொத்தமாக போட்டு கிண்டிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி நல்லா இப்படி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேனை நம்ம சேர்க்கணும். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேனை ஊற்றி கிண்டணும். நெய் விடணும். நெய் விட்டால் தான்
லேகியத்துக்கு ஒரு இப்போ லேகியம் கிண்டியாச்சு. இப்போ இது நல்லா தேன் நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துருக்கோம். நல்லா கட்டியாக இருக்குது. இன்னும் வந்து நல்லா ஆற இன்னும் நல்லா கட்டியாக மாறிடும். இது நல்லா சுவையாகவும் ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். இந்த சளி தொந்தரவு, கோழை, இந்த இருமல் பிரச்சனைக்கு இது ரொம்ப தீர்வு காண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு லேகியம். இதை எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வேணுன்றவங்க நான் நம்பர் கொடுக்குறேன், அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.